வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு சேர்த்து பாதிப்பு. தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா, வேலை செய்ய வேண்டிய நேரம் 12 மணி இப்ப குடிச்சு உங்க வாழ்க்கையில கெடுத்துக்கிறீங்கன்னா, அநேக குடிகாரருடைய குடும்பம் வறுமையில வாடுதுன்னா, தயவு செஞ்சு இந்த குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க, உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. நாங்க சர்ச்சிலிருந்து வரோம். இந்த குடிப்பழக்கத்திலிருந்து நீங்க வெளிவரணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பழக்கத்தில் உங்களுக்கு விடுதலை தருவார். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா, 2 கரம் கூப்பி கேட்கிற குடும்பத்தை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜனங்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆம், சுவிசேஷம் சொல்லுகிறவர்களுடைய பாதங்களையே கடவுள் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் பாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இயேசுவை பற்றி அறிந்த நமக்கு அதை மற்றவர்களுக்கு அறிவிப்பது நம்மில் விழுந்த கடமையாம். எல் ஷட்டாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.